இந்த ஆளு ரன்னிங்ல இருக்க கார்ல பாம்பை செட் பண்ணிட்டு போயிடுறான். அது வெடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு. அந்த பாம் இவரோட கார்ல இருக்குன்னு இவருக்கு தெரியவே தெரியாது. அப்படியே கார் ஓட்டிட்டு இருக்கும் போது ஒரு பூச்சி வந்து இவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். ரொம்ப கடுப்பாகி காரை ஓரமா நிப்பாட்டிட்டு காரை விட்டு இறங்கி அந்த பூச்சியை விரட்டிட்டு இருப்பாரு. அந்த பாம் வெடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 10-15 செகண்ட்குள்ள தான் டைம் இருக்கும். அந்த நேரம் பார்த்தா அந்த பூச்சி கரெக்டா அவரோட காருக்கு முன்னாடி சைடு வந்து நின்றும். அவரோட ஷூவை கழட்டி அடிக்கும் போது அந்த காரே வெடிச்சிரும். இவனுக்கு 2 பேரும் மிஷின் சக்சஸ் ஆயிருச்சுன்னு நினைச்சிட்டு இருப்பானுங்க. இந்த பக்கம் பார்த்தா இந்த ஆளுக்கு ஒண்ணுமே ஆயிருக்காது. இவரோட ஷூ பவரால தான் கார் வெடிச்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவர் கார்ல போயிட்டு இருக்கும்போது பின்னாடி இன்னொரு ஆள் வந்து கண்ணை வச்சு ஷூட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ ஒரு புல்லட் மட்டும் ஃபியூல் டேங்க்ல போய் பட்டுரும். அதனால அந்த கார்ல இருக்க ஃபியூல் கொட்ட ஆரம்பிக்கும். அந்த ஆளோட வைஃப் ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு சொன்ன உடனே இந்த ஆள் போனை கட் பண்ணிடுவான். கார்ல இருக்க லைட்டரை பிடிச்சி இழுத்த உடனே அது கையோட வந்துடும். அது அப்படியே வெளியே வீசின உடனே ஃபியூயல்ல பட்டு எரிய ஆரம்பிக்குது. பின்னாடி ஜீப்ல வந்தவன் அந்த நெருப்புல மாட்டிக்கிறான். இந்த ஆளு பின்னாடி என்ன நடக்குதுன்னே கவனிக்கல. அந்த ஜீப்ல இருந்த ஆளு கரெக்டா வெளியே குதிச்சனால தப்பிச்சிடுறான். அடுத்ததா அவனை கொல்றதுக்காக வேற பிளான் போடுறாங்க. இப்போ இவங்க ட்ரை பண்ணாம அவனை கொல்றதுக்காக வேற ஒரு ஆளை இறக்கிருக்காங்க. கார்ல திடீர்னு ஃபியூயல காணோம்னு சொல்லிட்டு இந்த ஆள் ஒர்க் ஷாப்புக்கு வரான். மெக்கானிக் கிட்ட இந்த விஷயத்த சொன்ன உடனே அவர் இதை பத்தி கொஞ்சம் கூட பெருசா எடுத்துக்காம வாயில வச்சிருந்த செவிங்காம அப்படியே அந்த கேப்ல ஒட்டி விட்டுறாரு. தலையில ஏதோ குப்பை விழுந்தனால தலையில காத்தடிச்சிட்டு இருக்காரு. அந்த கேப்ல மயக்க மருந்தை யூஸ் பண்ணி அவனை மயக்க வச்செல்லாம் இந்த ஆள் ட்ரை பண்றான். கரெக்டா அவனோட முகத்துக்கிட்ட போகும்போது அந்த ஆள் அடிச்சிட்டு இருக்க ஏரால அவன் கொண்டு வந்த கரிச்சி பாவம் வாயிலேயே போய் விழுந்துருது. லைட்டா தலை சுத்தி பின்னாடி இருக்க டயர்ல போய் விழுந்துடுறான். ஆனா இந்த ஆள் இப்போ வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு கவனிக்கல. டயர்ல போய் விழுந்த மேதை விட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணும்போது டயர் வெடிச்சு அந்த இடத்துல இருந்து பறந்துடுறான்.